சாலை ஓரங்களில் பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். அந்த மரத்துக்கு பேர் தான் புளிய மரம். இப்போல்லாம் மரங்களை எல்லாம் வெட்டிட்டாங்க. பார்த்தீங்கன்னா வெறுமனே தான் இருக்கும். வழியில் போக்குவரத்து போகிறவங்களுக்கு கூட வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா தங்குறது கூட ஒரு நிழல் கிடையாது. அந்த புளிய மரத்துலேருந்து கிடைக்கிறது தான் இந்த புளி. இந்த புளி சமையலுக்கு மிகவும் உபயோகமானது. இந்த புளி இல்லைன்னா நம்மளுக்கு சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். நீங்கள் கடையில் வாங்குகிற புளியை விட நம்ம வீட்டில் நாமளே வாங்கி சுத்தம் பண்ணுற புளி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், புளியை இந்த மாதிரி உடச்சிட்டிங்கன்னா இந்த ஓடெல்லாம் கொட்டி போய் இது மாதிரி புளி கிடச்சிரும். புளி தனியாகவும் கோது தனியாகவும் எடுத்துட்டிங்கன்னா அருமையான புளி. இதோட கொட்டைகளை தனியாக எடுத்துடணும். இந்த புளியில் உள்ள கொட்டைகளை நீங்கள் தனியாக எடுக்கலைன்னா இந்த கொட்டையெல்லாம் உளுத்து போயிடும், அதில் புழு வந்துடும். பழங்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த புளியங்கொட்டையை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நல்லா வறுத்து குத்தி இதில் உள்ள புளியங்கொட்டையை எடுத்து ஊற வச்சு உப்பு போட்டு அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மருத்துவ குணங்கள் கொண்டது தான் இந்த புளியங்கொட்டை. இந்த புளியங்கொட்டையில் உள்ள தோல் மருத்துவ குணம் கொண்டது. சித்த மருத்துவத்தில் இதை சேர்த்து தான் சித்த மருந்து செஞ்சுருப்பாங்க. உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. கொட்டை எடுத்த புளியை நல்ல வெயிலில் காய வச்சுருங்க. காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் இந்த புளி கெட்டே போகாது. பழைய புளி குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.